Hello friends, welcome to my channel Get Fit with me. What ate in a day in my intermittent fasting day 20. எப்பயும் போல early morning ஜீரோ வாட்டர் குடிச்சு டிஃபனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து 1 o'clock ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு வந்து பீட்ரூட் கேரட் ஜூஸ் குடிச்சேன். அண்ட் 2 o'clock லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ், அது கூடவே சாம்பார், கேபேஜ் பொரியல், முட்டை சாப்பிட்டேன். அண்ட் எப்பயும் போல் வந்து விட்டமின் சி சப்ளிமெண்ட் குடிச்சிட்டேன். ஒரு 3 o'clock 4 o'clock வந்து இளநீ குடித்தேன். அண்ட் வந்து இன்னைக்கு நான் ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்நாக்காக வந்து ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு கூடவே வந்து பம்கின் சீட்ஸ், பிளாக் டேட்ஸு அண்ட் அது கூடவே வந்து ஃபிக்கு, வால்நட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இன்னைக்கு வாக்கிங் வந்து நான் வந்து டெரஸ்லேயே பண்ணேன். நான் கிரவுண்டுக்கு போகல. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து இந்த வெயிட் லாஸில் இருக்கும்போது 7 நாளுமே ஒர்க் அவுட் பண்ணணும், 7 நாளும் வாக்கிங் போகணும்லாம் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம பாடி கூட ரெஸ்ட் தேவைப்படும். நான் இன்னைக்கு வந்து டெரஸில் வாக்கிங் போனேன். 6000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்தேன். அண்டு வந்த பிறகு 2 ஆரஞ்சு சாப்பிட்டேன். டின்னருக்கு வந்து நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, ஓட்ஸ் ஆம்லெட் சாப்பிட்டேன். அது கூடவே வந்து கேரட், கேபேஜ் எல்லாம் போட்டு தான் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் ஆ, தக்காளி கூட்டு வச்சு சாப்பிட்டு என்னோட ஈட்டிங் விண்டோ முடிச்சுட்டு இதோட நெக்ஸ்ட் டே 1 o'clock வரைக்கும் ஃபாஸ்டிங் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அண்ட் நேற்றுக்கு வந்து இந்த எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த 6:8 தான் நேற்று நான் சொல்லியிருந்தேன். அதாவது 12 மணிக்கு ஆரம்பித்தேன், 8 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சிருங்க. 1 மணிக்கு ஆரம்பித்தா 9 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சிருங்கன்றத பற்றியே சொல்லியிருந்தேன். இந்த ஃபாஸ்டிங்கை மட்டும் நீங்கள் அதாவது 3 ரூல்ஸை நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்பயுமே வந்து இந்த 8 ஹவர்ஸ்க்குள்ளே 5 மீல் எடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு மீல் நீங்கள் பிரேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. அதாவது 5 மீலில் வந்து 2 பிக் மீலாக இருக்கணும், மிச்சது எல்லாமே வந்து ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு மீல் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்டி கண்டிப்பாக இந்த 8 ஹவர்ஸில் ஒரு வெஜிடபிள் ஜூஸ் குடிச்சிருங்க. அண்ட் வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே வந்து நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் மோரோவர் வந்து உங்களுக்கு இந்த 1 o'clock ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாள் கேரட் ஜூஸ், ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ், ஒரு நாள் வந்து ஆம்லா ஜூஸ், சம்டைம்ஸ் வந்து ஜிஞ்சர் ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் கூட கேரி பண்ணிக்கலாம். அண்ட் 2 மணிக்கு எப்பயும் போல் லஞ்சு சாப்பிடுங்க. எப்பயுமே வந்து டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 1 ஆர் 2 எக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் கூடவே வந்து காய் பொரியல் நிறைய வச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள். அண்ட் பிளேட் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ரைஸ், நிறையா ப்ரோட்டீன் இருக்கணும். அண்ட் ஃபைபர் நிறையா இருக்கணும். அந்த மாதிரி வச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மிச்சம் இருக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 ஸ்நாக்குமே வந்து எப்படின்னா ஒரு நட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து கூட இருக்கவங்கலாம் கேட்பாங்க. அதுவும் நம்ம ஆஃபீஸில் சாப்பிடும்போது கட்டாயமாக கேட்பாங்க. டயட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன இவ்வளோ நட்ஸ் சாப்பிட்றீங்கன்னு. இது எல்லாமே வந்து டயட்ரி ஃபைபர், கண்டிப்பாக வந்து வெயிட் போடாது. ஹெல்த்தியாக தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னொரு விஷயம்னா நிறைய நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் டெஃபினட்டாக வந்து வாக்கிங் போங்க. மேக்ஸிமம் வந்து உங்கள் ஃபாஸ்டிங் பிரேக் நான் இந்த 8 ஹவர்ஸ் சொன்னேன், நான் கண்டிப்பாக ஒரு 10 மணிக்கெலாம் முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து எக்ஸிட் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 8 o'clock 9 o'clock முடிச்சிருங்க. அண்ட் எனக்கு என்னோட ட்ரீம் எப்படி இருக்கும்னா, எப்பயுமே வந்து ஃபிட் அண்ட் ஹெல்தியாக இருக்கிறதா ட்ரீம். உங்களுக்கு என்ன ட்ரீம்னு சொல்லிட்டு எனக்கு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தான் போட்டு விடுங்க, எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் எப்பயுமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பாருங்கள். டயட் பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் டு நாட் கிவ் அப். ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். எப்பயுமே சொல்கிறது தான், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.